कृष्णं कृष्णाश्रयं कृष्णं कृष्णं कृष्णाश्रयं तथा कृष्णं कृष्णाश्रयं कृष्णं कृष्णं कृष्णाश्रयं भजे என்கின்ற ஸ்லோகம் ஸ்ரீ கோவிந்த கதாமிருதத்துல ஸ்ரீ அண்ணா அருளி செய்திருக்கார். ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். கிருஷ்ணன்கிற சப்தம், கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு பலவேறு அர்த்தங்கள் உண்டாம். இந்த ஸ்லோகத்துல 8 கிருஷ்ணன் 8 அர்த்தம் உண்டு. கிருஷ்ணன் அப்படின்னா வியாசருக்கும் கிருஷ்ணன்னு பெயராம். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன்னு பெயர். கிருஷ்ணா திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பெயர். யமுனைக்கும் கிருஷ்ணான்னு பெயர். கிருஷ்ணன்னா சியாமளவர்ணன், கருப்பா நீலமேக காந்தியா இருப்பானாம். நீலமேக சியாமளா அந்தனே சொல்றா. நீலமேக சியாமளா ரூபா கோபாலா. அப்ப சியாமளவர்ணன் கருப்பன், அதனால கிருஷ்ணன். ஆகர்ஷிக்க கூடிய சக்தி, அதனால கிருஷ்ணன். கிருஷ்ணன்னாலே ஆகர்ஷிப்பான், அட்ராக்ட் பண்ணுவான். எல்லாரும் சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியோர்கள் வரைக்கும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவான். அதனால கிருஷ்ணன். சதானந்த ரூபன், ஆனந்த ஸ்வரூபி, அதனால கிருஷ்ணன். சாட்சாத் பரமாத்மாவான கிருஷ்ணன். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பஜிக்கிறேன் என்று 8 அர்த்தம் உடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்றாலே உலகமே கிருஷ்ணமயம்தான். எந்த கோணத்துல வேணும்னாலும் கிருஷ்ணனை அனுபவிக்கலாமா? எந்த ஆங்கிள் இருந்து வேணாலும் பார்த்தா கிருஷ்ணனை அனுபவிக்கலாம். அதனாலதான் எந்த கீர்த்தனம் உலகத்துல எவ்வளவு கீர்த்தனம் தாசர்கள்லாம் எவ்வளவு சாகித்யம் பாடியிருக்கார்களோ, தியாகராஜ சுவாமியோ ஆழ்வார்களோ இல்ல உத்தரப்பிரதேச கவிகளோ மகாராஷ்டிர சந்துகளோ எல்லாருடைய சாகித்யத்தையும் சேர்த்து எண்ணி எத்தனை கீர்த்தனங்கள் கிருஷ்ணனை பத்தி அப்படின்னு பார்த்தா முக்காவாசி கீர்த்தனம் கிருஷ்ணனை பத்தி தான். மகாராஷ்டிர சந்துக்கள் துக்காராம் நாமதேவர்லாம் கிருஷ்ணனை பத்தி தான் பாடுறா. புரந்தரதாசர் போன்ற தாசர்கள்லாம் கிருஷ்ணனை பத்தி தான். போகாதிரேளோ ரங்கா கிருஷ்ணா, போகாதே, வாசல்ல போகாதே, அசுரர்களை கண்டு கூட நான் பயப்படல. இந்த பாகவதாள்லாம் வந்தா உன்னை அப்படியே அட்சய பாத்திரத்துல உஞ்சவர்த்தி சொம்புலயே போட்டு எடுத்துன்னு போயிடுவா, அதனால போகவே போகாதே அப்படின்னு எல்லாம் கொஞ்சி கொஞ்சி பாடுறார் புரந்தரதாசர். யசோதையா வாத்சல்ய பாவத்துல தானே யசோதையா மாறி அப்படி அவ்வளவு சாகித்யங்கள் கீர்த்தனங்கள் தேவர் நாமாக்கள் கிருஷ்ணனை பத்தி. மீராபாய் கிரிதாரிய மலையை தூக்கி நிக்கிற கிருஷ்ணனை பத்தியேதான் எல்லா பஜனும் எல்லா கீதம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கவிகள் எல்லாம் கிருஷ்ணனை பத்தி. ஊத்துக்காடு வெங்கட கவி காளிய நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணனை பத்தியேதான், ராசலியில ஆடுற கிருஷ்ணனை பத்தியேதான் கீர்த்தனங்கள்லாம். அது மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணனை பத்தியே எல்லா நாச்சியார் திருமொழியிலயோ அல்லது திருப்பாவலியோ கிருஷ்ணனை பத்தியேதான் பாடுறா, கிருஷ்ணனை பத்தியேதான் தூது விடுறா கிருஷ்ணனுக்கே. ஆழ்வார்களுடைய பாசுரம் எல்லாம் கிருஷ்ணன். அப்போ எந்த கோணத்துல வேணாலும் கிருஷ்ணனை அனுபவிக்கலாம்ங்கிற காரணத்தினாலதானே இவ்வளவு கீர்த்தனங்கள் நம்ம கிருஷ்ணனை பத்தி. தியாகராஜ சுவாமியும் சொல்றார், கிருஷ்ணன் இடத்துல எது இல்ல? திரிபுவன பாலா, 3 உலகத்தையும் காப்பாற்றக்கூடியவன். உலகம் 3 உலகத்தையும் காப்பாற்றுறவன், லோக நிர்வாகம் பண்றவன். ஆனா கஷ்டப்பட்டு காப்பாத்த மாட்டானா? நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்தை காப்பாத்தனம்னாலே கஷ்டப்பட்டு தானே. குழந்தைகளை காப்பாத்தணும், அவர்களை காப்பாத்தணும், இவாளை காப்பாத்தணும், சாமா செட்டு வாங்கணும், சமையல் பண்ணணும். ஒரே ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? விஸ்வ குடும்பி, உலகத்துல இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் அவன் தான் காப்பாத்துறான். ஆனா கஷ்டப்பட்டு இல்லாத வேணுகானம் பண்ணிண்டே திரிபுவன பாலா கானமூர்த்தே. கானமூர்த்தே திரிபுவனத்தையும் பாலிக்க கூடியவன். ஆனா வேணுகானம் பண்ணிக்கொண்டே குழலூதி கொண்டே ஃப்ளூட் அப்படியே தடவிண்டே உலக நிர்வாகம் பண்ணுவானா? அப்படின்னா என்ன சாமர்த்தியம் இருக்கணும்? அது லோக நிர்வாகம். அது ஒரு சைடு, ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் கிருஷ்ணன் கானலோலன், கானமூர்த்தேன்னு தானே கூப்பிடுறார். இந்த ராகம் பயிரே கானமூர்த்தி அப்படிங்கிற ராகம். கானமூர்த்தே அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிடுறார். நீ வேணுகானம் பண்ணா அந்த திவ்ய வேணுகானத்துல உலகமே மயங்குமே. அப்படி ஒரு கானம். புஷ்பங்கள்லாம் அரும்பரும்பா இருக்கிற புஷ்பங்கள் கானத்தை கேட்டா கொல்லுன்னு மலருமா? மேல இருக்கிற பழங்கள், எங்கேயோ உச்சியில இருக்கிற கிளையில இருக்கிற பழம் கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டா தானா அந்த பழம் வந்து கண்ணன் கையில விழுமா? ஏன்னா ஆச்சரியம். ஜகத்தே அச்சேதனமெல்லாம் சேத்தனமா மாறும், சேத்தனமெல்லாம் அச்சேதனமா மாறும் கிருஷ்ணனுடைய சங்கீதத்துக்கு, அந்த வேணுகானத்துக்கு. அது ஒரு ஆங்கிள். கிருஷ்ணனுடைய நாட்டியம் உலக பிரசித்தம். யாரு ஆடனம்னாலும் கிருஷ்ணனுடைய நாட்டியம் தான் ஆடணும். ராசலீலையோ காளிய நர்த்தனமோ, கிருஷ்ணன் வெண்ண திருடுறதோ, மண்ண தின்னு வாயில சர்வலோகத்தையும் காண்பிக்கிறதோ, அல்லது பிரம்மாவையே மோகிக்க செய்யறதோ, அல்லது கோவர்தன மலைய தூக்குறதோ, எல்லா லீலைகளையும் தானே மாத்தி மாத்தி ஆடுறவர்கள்லாம்.
அப்போ நாட்டியத்துக்குனே ஒரு தெய்வம் வரையறவர்கள்லாமும் கிருஷ்ணனை தான் வரையறா. கையில வெண்ணைய வச்சுட்டு ஆடுற கிருஷ்ணனை வரையறா, புல்லாங்குழல் வச்சுட்டு ஊதுற கிருஷ்ணனை வரையறா, அல்லது கோபிகளோட ராசவிஹாரியான கிருஷ்ணனை வரையறா. ராஜஸ்தானி பெயிண்டிங் இருக்கு, தஞ்சாவூர் ஆர்ட் இருக்கு, ஒரியன் ஆர்ட் இருக்கு, அசாமி ஆர்ட் இருக்கு. விதவிதமான ஸ்டேட்டுக்கு விதவிதமான ஆர்ட் வேணா, ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வேணா மாறுமே தவிர அவர் வரையறதெல்லாம் நம்ம கிருஷ்ணனை தான். சப்ஜெக்ட் மாறுறதே இல்ல, கிருஷ்ணனை தான் வரையறா. அப்போ கலைகள்னு எடுத்தனாலும் நாட்டியமோ ஆடலோ பாடலோ வரையறதோ எல்லாம் கிருஷ்ணன் தான். லோக நிர்வாகமும் கிருஷ்ணன் தான், கலைகளும் கிருஷ்ணன் தான். ஓஹோ, அவர் நிர்வாகம் பண்ணுவார், ரொம்ப திறமசாலி, ஆடுவார் பாடுவார், ஆனா பார்க்க கொஞ்சம் சுமாரா தான் இருப்பார் அப்படின்னு கிடையாதான். மார ஜனகன் மன்மதனையே படைச்சவன் எப்படி இருப்பான், அப்படியே மனச அபகார மனச அப்படியே அபகரிச்சுட்டு போயிடுவானா கிருஷ்ணன். யார் மனச? நம்ம மனசெல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்போம், நல்ல விஷயத்துக்கும் கொடுப்போம், கெட்ட விஷயத்தையும் கொடுப்போம். அப்படி கிடையாதான். ஒத்தி கௌரவமான ஸ்திரீ மானினி மணி ஸ்ரீ ருக்மிணி அப்படிங்கிறார். உயர்ந்த பெண்மணி, எதையும் கண்டு மயங்காத அந்த மானினி மணி ருக்மிணியான மணினுடைய மனச அபகரிச்சானா. அதுதானே ஆச்சரியம். அந்த ருக்மிணி யாரிடத்திலையும் அப்படி ஒண்ணும் சுலபமா மனச வழங்கிவிட மாட்டா. அப்பேற்பட்ட கௌரவமான மணியான ஸ்திரியான ருக்மிணி மனசையே அபகரிச்சான்னா அப்புறம் கேட்பானே, எல்லாரும் மனச வழங்க வேண்டியதுதான். அவனுடைய சரித்திரத்துல எது இல்ல? நவநீத சோரா, நந்த சத்கிஷோரா, நரமித்ர தீரா, நரசிம்ம சூரா. ருக்மிணி கடிதம் எழுதும் பொழுது காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம்னு கிருஷ்ணனை நரசிம்மான்னு கூப்பிடுறான். அதே போல தியாகராஜ சுவாமி கிருஷ்ணனை பாடி நரசிம்ம சூரான்னு கூப்பிடுறார். ஏன் திடீர்னு நரசிம்மர் கூப்பிடுவானே அப்படின்னு கேட்டா, நரசிம்ம சுவாமிக்கு தான் பக்தர்களை காப்பாத்துறதுல அப்படி ஒரு வாத்சல்யமா. அப்படின்னா தூண்லேந்து தடபுடான்ட்டு திடீர்னு நரசிம்மர் வந்தது யாருக்காக? ஒரு 60-70 வயசு பெரிய பக்தன், 60-70 வயசு அபியாசம் பண்ண பக்தன் இல்ல, 5 வயசு சின்ன குழந்தை பிரகலாதன், குஞ்சு குழந்தை கூப்பிட்டதுக்கு வந்து விட்டாரே. அப்ப அந்த காப்பாத்துறதுல தொலை அதிகம் இல்லையா? அதனால நரசிம்மா நவமேக தேஜா நரகாந்த நரக்கனையே நரகாசுரனையும் கொல்லக்கூடியவன், வதம் பண்ணக்கூடியவன். அப்பேற்பட்டவனுடைய சரித்திரத்துல எந்த ரசம் இல்ல? நவரசபரிதமான சரித்திரம் கிருஷ்ண சரித்திரமா. பொதுவா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், குழந்தைகள்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாவல் படிப்பார்கள் இல்லையா? எதுக்காகமா நீ நாவல் படிக்கிற அப்படின்னு கேட்டா, திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் இருக்கு, த்ரில்லர் சஸ்பென்ஸ், அதனால படிக்கிறேன்னு சொல்லுவா. கிருஷ்ண கதையெல்லாம் அதுவும் உண்டு. இன்னும் சில பேர் நாவல் ஏன் படிக்கிறேன்னு கேட்டானா, ஹாஸ்யரசம் நிறைய ஜோக் உண்டு, காமெடி உண்டு, அதனால படிக்கிறேன். கிருஷ்ண கதையெல்லாம் அதுவும் உண்டு, அத்புதமும் உண்டு, காருண்யமும் உண்டு, சோகமும் உண்டு, சிங்காரமும் உண்டு, வீரமும் உண்டு, பயமும் உண்டு. அப்படி கிருஷ்ண கதையில நவரசம் எப்படி விதவிதமான ராகங்களோ விதவிதமான தாளங்களோ, அப்படி நவரச பரிதமான சரித்திரம் அல்லவோ கிருஷ்ண சரித்திரம் என்று நவரசத்தையும் ஸ்ரீ அண்ணா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்ருங்காரம்